செய்திடு செய்திடு கௌரவ விரிவன் பணி நியமனத்தை செய்திடு. உயர்கல்வி துறையை செய்திடு, பணி நியமனம் செய்திடு. தமிழக அரசு அமல்படுத்து. நீதிமன்றம் மூலம் நலச்சங்கம் மீட்டெடுத்த தீர்ப்பினை அமல்படுத்து. உயர்கல்வி துறையை அமல்படுத்து. நலச்சங்கம் மீட்டெடுத்த ஊதிய உயர்வை தீர்ப்பினை அமல்படுத்து. தமிழக அரசு நடைமுறைப்படுத்து. பணி நிரந்தரம் தீர்ப்பினை நடைமுறைப்படுத்து. உயர்கல்வி துறையை நடைமுறைப்படுத்து. பணி நிரந்தர தீர்ப்பினை நடைமுறைப்படுத்து. தமிழக அரசு செயல்படுத்து. சங்கம் மீட்டெடுத்த கௌரவ விரிவல் கோரிக்கையினை அரசாணை 56 செயல்படுத்து. பாதுகாப்பை வழங்கிடு. மகப்பேறு விடுப்பை வழங்கிடு. தமிழக அரசு உயர்கல்வி துறையை வழங்கிடு. பணி பாதுகாப்பை வழங்கிடு. பணி நிரந்தரத்தை நிறைவேற்று. வணக்கம், என் பெயர் சுபஸ்ரீ. நான் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன் கௌரவ விரிவுரையாளராக. இன்று இங்கே நாங்கள் அனைவரும் கௌரவ விரிவுரையாளர்கள் அனைவரும் நலச்சங்கம் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு, பெருந்திரள் முறையீடு என்ற கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இங்கு கூடியிருக்கிறோம். தோராயமாக 1800 கௌரவ விரிவுரையாளர்கள் இதில் பங்கேற்று வருகின்றனர். எங்களது மேலான கோரிக்கை, நீண்ட காலமான கோரிக்கைகளான பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு ஆகியவைகளை முன்வைத்து இன்று அரசுக்கு நாங்கள் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டாக இங்கு கூடியிருக்கின்றோம். எங்களது கோரிக்கைகளை அரசு கவனத்தை ஈர்த்து எங்களுக்கான பாதுகாப்பினையும் ஊதிய உயர்வினையும் பணி நிரந்தரம் ஆகியவற்றையும் வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் மகப்பேறு விடுப்பு இல்லாமல் குழு காப்பீட்டு திட்டம் எதுவும் எங்களுக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை. அதையும் வேண்டி இங்கே நாங்கள் இந்த போராட்டத்தினை, கவன ஈர்ப்பு போராட்டத்தினை நடத்தி வருகின்றோம். முக்கியமான கோரிக்கைகள் 5: பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு, குழு முழு காப்பீட்டு திட்டம் மற்றும் மகப்பேறு விடுப்பு. இது குறித்து பேச அமைச்சர் நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சார் கிட்ட, மினிஸ்டர் கிட்ட நாங்க போய் அப்ரோச் பண்ணியிருக்கோம். அவங்களும் சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நல்ல தகவல்களா சொல்றோம்னு எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதை காலதாமதப்படுத்தாமல் விரைவுபடுத்தி எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம், அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம். 25 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் கௌரவ விரிவுரையாளராக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம். எங்களது கோரிக்கை இதுவரை எங்களுக்கு நிறைவேற்றி தரப்படவில்லை. அங்க சட்டமன்ற கூட்டத்துல எதிர்பார்க்கிறோம். இதற்கான விடை அங்க கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கையோட இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம். ஏன்னா அவங்க செஞ்சு தருவாங்கன்னு. சோ அத சட்டமன்ற கூட்டத்துல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றத பார்த்துட்டு தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றத நாங்க சொல்ல முடியும் சார். கௌரவர்களுடைய போராட்டமானது கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அரசாங்கத்திட்ட தொடர்ச்சியா 20 வருடங்களாகவே நாங்க எங்களை பணிநிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அரசாங்கம் காது கொடுத்து கேட்கிறத தவிர ஆனா இன்னும் எங்களுக்கு அதை செஞ்ச பாடா இல்லை.
தற்போது திமுக அரசாங்கமும் 2006, 2011, 2016, 2021, 2026 ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையிலும் கௌரவ பணிநிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் அறிக்கையில மட்டுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, ஆனா அதை இன்ன வரைக்கும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்த பாடம் இல்லை. அதன் பொருட்டு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆண்டு வச்சிருக்கோம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலாவது எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். தெய்வராஜு, புதுக்கோட்டை மாமனார் கல்லூரி. நாங்கள் கோருகின்ற அரசாணை 56க்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒன்றுதான். கடந்த ஆட்சியிலே அதற்கான இது நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றத்திலே அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2020 அரசாணை 56 வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கெல்லாம் 1146 பணியிடங்களுக்கு நாங்கள் சென்னை வந்தோம். அதில் தனியார் ஒருவர் தொடர்ந்த வழக்கின் காரணமாக அது கிடப்பில் போடப்பட்டது. மீண்டும் இந்த கழக அரசு அமைந்ததில் அதற்கு முந்தைய இந்த அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட செய்தியாளர் சந்திப்பில் அதில் சில கடந்த தவறுகள் இருந்தால் சரி செய்துவிட்டு நாங்கள் மீண்டும் அதை செய்வோம் என்று ஊடகவியலாளர் வாயிலாக தெரிவித்திருந்தார். எந்த சூழ்நிலையில அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டு இப்போ தற்போது இருக்க உயர்கல்வி அமைச்சர் எங்களுக்கு சில வாக்குறுதிகளை தந்திருக்கின்றார். சொன்னதையும் மட்டும் செய்வது இந்த அரசு அல்ல, சொல்லாதையும் செய்யக்கூடிய அரசுன்னு சொல்றாங்க. அவர்கள் சொன்னதைத்தான் நாங்கள் செய்ய சொல்லி திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகின்றோம். தமிழகம் முழுவதுக்கும் உள்ள 22 ஆளுக்கு மேலாம இருக்கின்ற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திற்கு ஒரு விடியலை தர வேண்டும் என இந்த போராட்டத்தின் கவன ஈர்ப்பு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம்.